பசங்களா, நம்ம தெருவில் சாமி ஊர்வலம் வருதாம் பசங்களா, வாங்க பார்க்கலாம். இதோ வந்துருச்சு பாருங்க. அட ஆமாக்கா, வந்துருச்சு பாருங்கக்கா. பசங்களா, அங்கே பார்த்தீங்களா, சாமி வந்துருச்சு பாருங்க. அட ஆமாக்கா, சூப்பராக இருக்குது சாமி. ஆனால் என்ன லைட்டு ரொம்ப பளிச்சுன்னு தெரியறதுனால சாமி ஒழுங்காகவே தெரியவே மாட்டேங்குதாக்கா. இது கொஞ்ச நேரத்தில் நல்லா தெரிஞ்சிருப்பாரு. பாத்தியா, நல்லா தெரிஞ்சிருச்சா? அட ஆமாக்கா, நீங்கள் சொன்ன மாதிரியே இந்த லைட்டு வெளிச்சம் இப்போ போய் சூப்பராக சாமி தெரிஞ்சிருச்சு. நல்ல வேலை. பசங்களா, எல்லாத்தையும் இந்த சாமி கும்பிட்டிங்களா? கும்பிட்டோம் அக்கா. சரி சரி. அங்கே பாருங்கள், இன்னும் ஒரு சாமி வருது. இந்த சாமி போனால் தான் அடுத்த சாமி வரும். ஆமாக்கா, பின்னாடியே இன்னும் ஒரு சாமி வருது. இன்னும் எத்தனை சாமி இருக்குன்னே தெரில. பின்னாடி ஒரு சாமி இருக்கு, அவ்வளோதான் நினைக்கிறேன் அக்கா. இல்லை அதுக்கு பின்னாடி வரும்னு நினைக்கிறேன் ஸ்ரீநிதி. வெயிட் பண்ணு. அட ஆமாம் ஸ்ரீநிதி, வெயிட் பண்ணு. இருங்கக்கா, இருங்க மது ரெட் வெல்வெட் அக்கா, நானும் வெயிட் தானே பண்ணிகிட்ருக்கிறேன். நான் மட்டும் அங்கே ஓடி போய் சாமி அங்கே தான்ப்பா, அந்த சாமியை தான் பார்ப்பேன். நான் சொல்கிறேன், நானும் வெயிட் தானே பண்ணிகிட்ருக்கேன். அமைதியாக இருங்க மது ரெட் வெல்வெட் அக்கா. சரி சரி, விடு ஸ்ரீநிதி, சண்டை வேணாம். பாலு, அங்கே பார்த்தியாடா சாமி எவ்வளோ சூப்பராக அழகாக இருக்காங்கல்ல. ஆமாப்பா. இந்த சாமி என்னால் பார்க்கவே முடியலப்பா, ரொம்ப லைட் போட்டிருக்குறாங்க. மயில் மட்டும்தான் பார்க்க முடிஞ்சிச்சு, என்ன சாமின்னு கூட தெரியலப்பா. அட ஆமாம், என்ன சாமின்னு கூட தெரியலையே, மயில் மட்டும்தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு முருகன் தான் நினைக்கிறேன். ஸ்ரீநிதி, முன்னாடி போய் பாரு. அக்கா, முன்னாடி ஃபுல்லாக எல்லோரும் இருக்காங்கக்கா, எப்படிக்கா போய் பார்க்க முடியும்? எல்லாருமே முன்னாடி இருக்காங்க, கூட்டமாக இருக்குது. எப்படிக்கா என்னால் போய் பார்க்க முடியும்? தொலைஞ்சிட மாட்டேன். ஸ்ரீநிதி, இவ்வளோ நேரம் வசனம் பேசிகிட்டு இருக்கும் போது அந்த சாமியே கிளம்பிருச்சு. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு சாமி தான் வரும். பின்னாடி பாரு, சாமி வந்துட்டுருக்குது. அட ஆமாக்கா, பின்னாடி நிறைய பேர் மோளை அடிச்சிட்டு வந்துட்டுருக்காங்க. பின்னாடி ஒரு பெரிய சாமி வந்துட்டுருக்குது. ஆமாடி ஸ்ரீநிதி, பெரிய சாமி வருதுடி. அட ஆமாம் பாலு அண்ணா, பின்னாடி வருது பாருங்க. மோனிஷாக்கா, காவியா வரலையா? காவியா அக்கா? இல்லை ஸ்ரீநிதி, அவங்க பக்கத்தெருவில் இருப்பாங்கள்ல, அதனால் பக்கத்தெருவுலேயே சாமி வரும். அதனால் அங்கே அவங்க வந்து பார்த்துப்பாங்க சாமியை. சரி அக்கா. காவியாக்கா வந்திருந்தா ஜாலியாக இருந்திருக்கும், கயலாக்கா வந்திருந்தா ஜாலியாக இருந்திருக்கும், பிரியங்காக்கா வந்தாலும் ஜாலியாக இருக்கலாம், சூப்பராக பார்க்கலாம். அங்கே பாருங்களேன், அந்த கம்பத்தை வச்சு அந்த லைட்டு மேலே அந்த ஒயர் சப்ளைலாம் எடுக்கிறாங்க. அப்போ தான் தேர் போகும்ல. தேரில் ஸ்ரீநிதி, ஊர்வலம். சரி மோனிஷாக்கா. அங்கே பாருங்கக்கா, இன்னும் வரவே இல்லை, ரொம்ப ஸ்லோவாக ஓட்டிகிட்டு வராங்க. அவள் சீக்கிரமாக வந்தால் தானே சாமியெல்லாம் பார்க்க முடியும். ரொம்ப லைட்டாக இருக்குக்கா, என்னால் ரொம்ப லைட் எஃபெக்ட்ஸாக போட்டிருக்காங்கக்கா. எப்படிக்கா சாமியை பார்க்கறது? இரு ஸ்ரீநிதி, ரொம்ப அவசரப்படாத. பாலு அண்ணா, நீங்கள் பேசாதீங்க, எனக்கு தெரியும். விடு ஸ்ரீநிதி. ரோசியாக்கா, அங்கே பாருங்களேன், மேலே ஏதோ ஆரஞ்சு கலரில் இருக்குது. அதுதான் பெருசாக இருக்குது, ஆனால் அந்த தேர் சின்னதாக தான் இருக்குது. இல்லை ஸ்ரீநிதி, தேர் தான் நல்லா பெருசாக இருக்குது, சாமி தான் பெருசாக இருக்குது. அந்த இது வந்து கம்மியாக தான் இருக்கும், ஒரு ஸ்லாண்ட் மாதிரி தான், ஒரு பிளேட் சைஸ்க்கு தான் அது இருக்கும். பிளேட்டை விட கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கும் ஸ்ரீநிதி. சரி ரோசி அக்கா, நான் புரிஞ்சுக்கிட்டேன். மோனிஷாக்கா, அங்கே பாருங்க, சாமி வந்துருச்சு, எனக்கு கிளியராக தெரியுதக்கா. சரி சூப்பர் ஸ்ரீநிதி, நல்லா தெரியுதில்ல, அது சந்தோஷம். நல்ல வேலை, இந்த சாமியை நல்லா ஃப்ரண்ட் வியூவில் பார்த்தாச்சு. போன சாமியை தான் பேக் வியூவில் அந்த மயில் மட்டும்தான் பார்க்க முடிஞ்சிச்சு. இந்த சாமியை தான் ஃபுல்லாக பார்க்க முடிஞ்சிச்சு. ஆனால் இந்த சாமியோட நேம் என்னன்னு தெரியல ஸ்ரீநிதி. அட ஆமாம் மோனிஷா அக்கா, இந்த சாமியோட நேம் தெரியல, ஆனால் பெருசாக இருக்குது இந்த சாமி. ஏன்னா ஆமாம் ஸ்ரீநிதி. அங்கே பாருங்க, இன்னும் எத்தனை சாமி வருதுன்னே தெரில, பின்னாடி நிறைய சாமி வந்துட்டுருக்குது.
அட ஆமாம் ஸ்ரீநிதி, அங்கே பாரு நிறைய சாமி வந்துட்டுருக்கு. இந்த சாமி போனால் தான் அடுத்த சாமி வரும். இது வெயிட் பண்ணு ஸ்ரீநிதி, நம்ம பார்க்கலாம் அந்த சாமி என்ன சாமின்னு பார்க்கலாம். அது லைட் எஃபெக்ட்ஸ் கிளார் அடிக்குதுக்கா, என்னால் பார்க்கவே முடியல சாமியை. விடு ஸ்ரீநிதி, நல்ல இப்போ நம்ம முன்னாடி வந்தால் கிளார் அடிக்காமல் இருக்குதுல்ல லைட்டு. நம்ம கொஞ்சம் கிட்ட வந்துட்டு அந்த கிளார்லாம் இல்லாமல் இருக்கும், கிளார் அடிக்காது. சரி அக்கா. சரி ஸ்ரீநிதி, நீ ரொம்ப டவுட் கேட்டுட்ருக்குற, அமைதியாக வா, சாமி வர முடிக்கலும். சரி அக்கா. இங்கே பாருங்க, இந்த சாமியும் கிளம்பிடுச்சு. நெக்ஸ்ட்டு அந்த சாமி தான் வரும்னு நினைக்கிறேன். இரு ஸ்ரீநிதி, வரும். சரிங்க அக்கா, வெயிட் பண்ணுறேன். அக்கா அங்கே பாருங்க, சாமி வந்துருச்சு. நான் பேசிகிட்டே இருக்கிற கேப்பில் இந்த சாமியே வந்துச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குக்கா இந்த சாமி. ஆனால் இந்த சாமி என்னால் ஒழுங்காகவே பார்க்க முடியல. நல்லா பெருசாக தான் இருக்குது, ஆனால் பேரும் தெரியலக்கா. ஒரு வேளை எனக்கு தெரிஞ்சு மீனாட்சி அம்மன் தான் நினைக்கிறேன். அங்கே பாருங்கள், பின்னாடி இன்னும் ஒரே ஒரு சாமி தான்க்கா இருக்குது. அந்த சாமியோட முடிஞ்சு போல. ஆமாம் ஸ்ரீநிதி, அந்த சாமியும் வந்துட்டோம், பார்க்கலாம். ஐ திங்க் ஸ்ரீநிதி, பின்னாடி வந்துட்டுருக்கிறது முருகன் தான் நினைக்கிறேன். அட ஆமாம் சுமதி அக்கா, முருகன் தான் நினைக்கிறேன். இந்த சாமி போனதுக்கப்புறம் முருகன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சாமியோட நேம் கண்டுபிடிச்சிருக்கிறோம். அங்கே பாருங்கள் மோனிஷாக்கா, இந்த சாமி கிளம்பிடுச்சு. நெக்ஸ்ட்டு முருகன் தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை தூரத்துலேருந்து பார்க்க முருகன் மாதிரியே தெரியல. இரு ஸ்ரீநிதி, பக்கத்தில் வந்த வாட்டி பார்க்கலாம். சரி மோனிஷாக்கா. அங்கே பாருங்கள், பக்கத்தில் வந்துருச்சு அந்த சாமி. இந்த சாமி இன்னும் கிளம்பலையா? நான் கிளம்பிடுச்சுன்னு நினச்சேன். வெயிட் பண்ணி ஸ்ரீநிதி, இந்த சாமி போனால் தானே நெக்ஸ்ட்டு சாமி நம்மளால் பார்க்க முடியும். சரி அக்கா, வெயிட் பண்ணுறோம். ஸ்ரீநிதி, ரொம்ப தொண்ணு பேசாத ஸ்ரீநிதி. ஸ்டாய்ஸ்ராக்கா, நீங்கள் அமைதியாக இருங்க. அங்கே பாருங்களேன் நிஷாக்கா, மேலே ஏதோ வச்சு அந்த அந்த லைட்டு இருக்குல்ல, அந்த எலக்ட்ரிக் ஒயர்லாம் இருக்குதுல்ல, எல்லாம் மேலே எடுக்கிறாங்க. அப்போ தானே தேர்லாம் போகும். ஸ்ரீநிதி, எத்தனை வாட்டி சொல்கிறது, அது தேர் இல்லை ஊர்வலம். சரி அக்கா. சாரி அக்கா. அங்கே பாருங்களேன், முருகன் சாமி வந்துருச்சு. இந்த சாமி கிளம்பிடுச்சு. நெக்ஸ்ட் சாமி வருது பாருங்க அக்கா. அங்கே பாருங்க அக்கா, முருகன் சாமி வந்துருச்சு. அங்கே பாருங்க அக்கா, இந்த சாமியும் வந்து சூப்பராக வந்துருச்சு. நம்மளும் பார்க்கலாம். இந்த சாமியும் வந்துருச்சு. இந்த சாமி எனக்கு தெரிஞ்சு முருகன் இல்லைன்னு தான் நினைக்கிறேன் அக்கா. ஏன் ஸ்ரீநிதி அப்படி சொல்கிற? அக்கா, அது பார்க்கறதுக்கு ஏதோ ஆடு மாதிரி தெரியுது. எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குக்கா, எந்த சாமின்னு சொல்லிட்டு. எந்த சாமி நேமே தெரியல. ஆனால் எல்லா சாமியும் அழகாக இருந்துச்சுக்கா. அழகாக டெக்கரேஷன்லாம் பண்ணியிருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. ஆமாம் ஸ்ரீநிதி, நல்லபடியாக எல்லா சாமியும் வந்து அழகாக இருந்துச்சு. எல்லா சாமியும் ஊர்வலம் முடிச்சுட்டு அடுத்த தெரு கிளம்பிட்டாங்க. அடுத்த தெரு பார்த்துடலாம். காவியாவும் அங்கே தான் இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு காவியாக்கா, பாலா, ஜான்வி அவங்களோட தெருக்கு இந்த சாமி எல்லாமே போகுது. பாதி சாமி போயிடுச்சு. இப்போ இந்த சாமி போகுது. ஆமாம் ஸ்ரீநிதி, எல்லா தெருக்கும் போனால் தானே எல்லா மக்களும் எல்லா சாமியும் பார்க்க முடியும். ஆமாக்கா, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். அப்போ தான் எல்லாத்தாலையும் பார்க்க முடியும். ஆனால் இன்றைக்கி எல்லா சாமியும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. எனக்கு எல்லா சாமியும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் அந்த சாமியோட நேம் தான் என்னன்னே தெரியலக்கா. இந்த லைட் வேறு ரொம்ப கிளார் அடிக்குது. அதனாலேயே சாமிலாம் எதுவுமே தெரியவே மாட்டேங்குது அக்கா. ஆமாம் ஸ்ரீநிதி, எந்த சாமியும் கிளார் அடிக்கிறதுனால தெரியவே மாட்டேங்குது. ஆமாம் அக்கா, நல்லபடியாக எல்லா சாமியும் பார்த்தாச்சு. சரி வாங்கக்கா, வீட்டுக்குள்ளே போகலாம். ஹே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். விடை பெறுகிறேன். நான் உங்கள் ஸ்ரீநிதி. பாய்.